கன்னிராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமாகவும் வளமாகவும் வாழ அந்த பெருமாளை வணங்கி இந்த வீடியோ பதிவை தொடங்கலாங்க. என்னம்மா எடுத்த உடனே கன்னிராசிக்காரர்களுக்கு பெருமாளை வழிபாடு செய்ய சொல்கிற? எங்களுக்கு இஷ்ட தெய்வம் ஒன்று இருக்குது, குல தெய்வம் ஒன்று இருக்குது, அப்புறம் ஏன் நாங்கள் பெருமாளை வழிபாடு செய்யணும்னு கேட்பீங்க. கன்னிராசி உங்களுடைய அதிபதி யாருங்க? புதன் பகவான். புதன் பகவானுக்கு உரிய தெய்வம் பெருமாள். ஸோ கன்னிராசிக்காரங்க இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க, குல தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க, எந்த தெய்வங்களை வேணாலும் வழிபாடு செய்யுங்க. ஆனால் கட்டாயம் பெருமாளையும் சேர்த்து வழிபாடு செய்யணுங்க. ஏன்னா உங்களுடைய அதிபதியுடைய பலம் தான் உங்களுக்கான பலம், சரிங்களா? அவர் பலமாக இருக்காருனாக்க பெருமாளை வழிபாடு செஞ்சாலே போதுங்க. புதன் பகவானோட அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும். பெருமாளை விட புதன் பகவானை சேர்த்து வழிபாடு செஞ்சுக்கிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு புதன்கிழமையும் நவ கிரகங்களில் வீற்றிருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் சாற்றி பச்சை பயிரை நெய்வேத்தியமாக படைக்கணுங்க. அதை வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுப்பதன் காரணமாக புதன் பகவானுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும். கன்னிராசி அதி புத்திசாலிங்க, தெளிவான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க. ஆனால் இவங்களுடைய வாழ்க்கையில் கோட்டை விட்டுருப்பாங்க. இவங்களுடைய வாழ்க்கையில் ஃபுல்லாகவே கேர்லெஸ்ஸாக தான் இருப்பாங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், சொந்த பந்தமாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு நின்னா போதும், பிரச்சனை மச்சான், என்னடா பிரச்சனை, வாடா, அது என்ன, அது எல்லாத்தையும் நாக் அவுட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அதில் ஒரு துளி அளவு கூட இவங்களுக்காக பயன்படுத்த மாட்டாங்க. உண்மை நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. கன்னிராசிக்காரங்களே, உங்களால் வாழ்ந்தவர்கள் பல பேர், ஆனால் உங்களால் நீங்கள் வாழ்ந்திருக்கீங்களானாக்கா கொஷின் மார்க் தான். அதாவது தன்னுடைய தேவையை நீங்கள் பூர்த்தி செய்கிறதுக்கு ரெடியாக இல்லை, நமக்கு தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கீங்க, புரியுதுங்களா? ஆனால் இவங்க பாசம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா ஒருத்தவங்க, அவங்களுக்குன்னா உசுரையும் கொடுப்பாங்க. இவ்வளவு அன்புக்கு கட்டுப்பட்டவங்க தான் இந்த கன்னிராசிக்காரங்க, சரிங்களா? உங்களை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கே நல்லா தெரியும். இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னோட கடமை. உனக்கு என்னமா தெரியும், பெருசாக சொல்ல வந்துட்ட, கஷ்டம்தான், ஆனால் நீ சொல்கிறதெல்லாம் ஒத்துக்க முடியாது. இதுவும் கன்னியுடைய குணம்தாங்க, தப்பா எடுத்துக்க வேணாம். அதை பற்றி நம்ம பேச வேணாம். ஒரு சில விஷயங்களை மாற்றிக்கிட்டா உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு கடவுள் கொடுத்த அந்த புத்தியை நீங்கள் உங்களுக்காக பயன்படுத்துங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க, சரிங்களா? இந்த வீடியோ பதிவு தலைப்பை பார்த்துருப்பீங்க. எண்ணி 7 நாள் முடியறதுக்குள்ள கன்னி ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய 8 பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகுது. கன்னியை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ பதிவுங்கிறது 100க்கு 100% ரகசியமான பதிவுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு எதிரிகளாக இருக்காங்க, உங்களை வீழ்த்தணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு தெரியாமல் இருக்கணும். உங்களை பற்றி சூட்சமங்களும் சில விஷயங்களும் இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாமே மாறப்போகுது. கன்னியுடைய சந்தோஷத்துக்காக இருக்க போகுது. அது என்ன ஏதுங்கிறத தெளிவாக பார்க்கலாமா? கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்னொரு கிளாரிட்டி ஒன்று கொடுத்துட்றேங்க. நீங்கள் கிருஷ்ண பகவானை வழிபாடு செய்யணும்னு சொல்லிட்டேன். அதாவது பெருமாள், அவரை வழிபாடு செய்கிறப்ப, அவரை வணங்குறப்ப, அவரை என்ன சொல்ல நீங்கள் வழிபாடு செய்யணும் தெரியுமா? கேசவன், நாராயணன், மாதவன், கோவிந்தன், விஷ்ணு, மதுசூதனன், திரிவிக்ரமன், வாமனன், ஸ்ரீதரன், ரிஷிகேஷன், பத்மநாபன், தாமோதரன், இப்படி 12 நாமங்களை சொல்லி வழிபாடு செய்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்ததுங்க. இதெல்லாம் சொல்ல முடியாதுமா, வேற ஏதாவது சின்னதாக ஒரு வரியில் சொல்லேன் அப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்கும் நான் சொல்கிறேங்க. ஓம் நமோ நாராயண நமக, இந்த மந்திரத்தை உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ சொல்லுங்க. அதாவது ஒற்றைப்படியில் இந்த கிருஷ்ண பரமாத்மா உங்களுடைய கஷ்டங்களுக்கு பதில் கொடுப்பார். இன்னும் எனக்கு ஆத்மா கிருஷ்ண பரமாத்மாவை வழிபாடு செய்யணும், பெருமாளை வழிபாடு செய்யணும்னு சொல்கிறவங்களுக்கு இதை சொல்கிறேன். அட என்னம்மா நீ சும்மா வளவலன்னு பேசிகிட்டு இருக்க, சொல்ல வந்ததை சொல்லுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேங்க. தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு தேவையான பதிவு பின்னாடி வரும். ஏன் சொல்கிறேன்னா, ஒரு சிலரால் தெய்வத்தை வணங்க முடியாது, மந்திரத்தை சொல்ல முடியாது, தெய்வத்துடைய நாமத்தை உச்சரிக்க முடியாது என்ற பட்சத்தில் மற்றவங்க சொல்கிறையாவது காதலை கேட்கறது உங்களுக்கு புண்ணியந்தாங்க. அந்த மாதிரியான
பக்தி மார்க்கமா வாழ்றவங்களுக்காக இந்த வார்த்தைகள். கேசவா என்று அழைத்தேன், கஷ்டங்களை நொடியில் போக்கினாய். நாராயணா என்று விழித்தேன், நன்மைகளால் என் இல்லத்தை நிறைத்தாய். மாதவா என்று கூப்பிட்டேன், மந்தகாச புன்னகையுடன் திருக்காட்சி அளித்தாய். கோவிந்தா என்று அழுனேன், கோந்து போல என் நினைவில் ஒட்டி கொண்டாய். விஷ்ணுவே என்று கூவினேன், விண்ணலாவிய வண்ண கோலமாய் நின்றாய். மதுசூதனா என்று கதறினேன், மனம் எங்கும் மனம் போல் நிறைந்து வியாபித்தாய். திரிவிக்ரமா என்று விழித்தேன், திக்கெங்கிலும் நின்று என் பெயரை எதிரொலிக்க செய்தாய். வாமனா என்று கூவி அழைத்தேன், வஞ்சக உலகில் என்னை காத்து நின்றாய். ஸ்ரீதரா என்று கூப்பிட்டேன், சிக்கி கொண்டாய் என் மனச்சிறையில். ரிஷிகேஷா என்று கூப்பிட்டேன், ரீங்கரிக்கும் வண்டு போல உன்னை சுற்ற வைத்தாய். பத்மநாபா என்று விழித்தேன், பந்தங்களில் இருந்து என்னை மீட்டு கொடுத்தாய். தாமோதரா என்று அழைத்தேன், தர்மத்தின் தலைவனே நீயே என உணரச் செய்தாய். இப்பன்னிரு நாமங்களை நம்ம தினம் தினம் துதிப்பதனால் நீங்கள் முக்தியை அடையலாங்க. புரியுதுங்களா? முன்னாடி சொன்ன ஒவ்வொரு 12 நாமத்திற்கான அர்த்தமே இதுதான். நீங்கள் என்னென்ன தெய்வத்துடைய நாமத்தை சொல்கிறீங்களோ அதற்கான பலன்கள் ஒவ்வொன்றா நான் இப்போ சொல்லியிருக்கேன். கேட்குறது உங்களுக்கு புண்ணியம்தான், சரிங்களா? ஏன்னா தெய்வம் மனசு வைக்காமல் இந்த வீடியோ பதிவு உங்கள் கண்ணில் படாது. இது சத்தியம். சரிங்க, இப்போ இந்த வீடியோ பதிவை பற்றி நம்ம பார்க்கலாம். கன்னி ராசி. கன்னி ராசியில் கோடான கோடி பேர் இருப்பீங்க. எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து ஏதாவது ஒரு பேரில் ஏதாவது ஒரு ஊரில் இருப்பீங்க. உங்களுக்கு எப்படினா பலன் சொல்ல முடியும்? பொது பலன்கள் கட்டாயம் சொல்ல முடியும். கன்னி ராசி. கன்னி ராசியில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், அஸ்த நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம். உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பலன்கள் பொருத்தமாகும். அது இல்லாமல் எப்படிமா நீ சொல்கிற, எங்கள் ஜாதகம் இல்லாமல் நீ எப்படி சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஜாதகம் உங்கள் கையில் இல்லையா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு உங்களுடைய ராசியில் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே உட்கார்ந்துருக்காங்க, அவங்களுடைய குணாதிசயம் என்ன, அவங்க இருக்கக்கூடிய இடத்தின் காரணமாக உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையும் பார்க்கலாங்களா? கிரக நிலையை பொறுத்த வரைக்கும் ராசியில் மோசமான பாம்பு கிரகமான ராகு பகவானுடைய தம்பி கேது பகவான் உட்கார்ந்துருக்கிறார். ரொம்ப மோசம்லாம் கிடையாது, நீ அப்படிலாம் சொல்லாத அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். இவங்க மோசமானவங்க கிடையாதுங்க. இவங்களால தனிப்பட்ட முறையில் நல்லது எதுவும் பண்ண முடியாது, சரிங்களா? ஜாதகத்துல மற்ற கிரகங்கள் ஏதாவது நல்ல அமைப்புல உட்கார்ந்துருந்தா அவங்க அது கூட இருந்து ஒத்துழைப்பாக இருப்பாங்க. ஏன்னா இவங்க பார்த்தா நிழல் கிரகம், பின்னோக்கி நகரக்கூடியவங்க, புரியுதுங்களா? அடுத்ததா ரணருண ரோகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களுடைய முதல்வன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான், அவர் கூடவே தொழில்காரகன்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் உட்கார்ந்துருக்கிறார். இதனால உங்களுக்கு எந்த மாதிரி சாதகம் பாதகம்? அடுத்து கலஸ்திரஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அதிபதி புதன் பகவானும் அவர் கூடவே உச்சபட்ச வாழ்க்கையை உயர்வாக தரக்கூடிய சுக்கிர பகவானும் அவர் கூடவே நம்ம முன்னாடி சொன்ன அதே பாம்பு கிரகமான ராகு பகவானும் கூட்டணியில உட்கார்ந்துருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு சாதகமா பாதகமா? அடுத்து பாக்கியஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் முழு சுப கிரகம்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உட்கார்ந்துருக்கார். அடுத்ததா தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவான் இருக்கார். ஆனால் அவர் வக்ர கதியில் வளம் வந்துட்டு இருக்கார். இதனால் இனி வர கன்னி ராசிக்காரர்களுக்கு தலைப்பிலேயே சொல்லியிருக்கேன், உங்களுக்கு இருக்கக்கூடிய 8 மிகப்பெரிய பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகுது. அதில் முதல் விஷயம், எதை செஞ்சாலும் நமக்கு அது சாதகமாக இத்தனை நாள் வரைக்கும் இருந்திருக்காது. நல்லாவே நமக்கு எல்லாம் முடிஞ்சு வர மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு சொன்னால் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், திருமண உறவாக இருக்கட்டும், காதல் உறவாக இருக்கட்டும், பிள்ளைகளுடைய யோகமாக இருக்கட்டும், எதுவுமே சரியாக இருந்திருக்காது. அந்த பிரச்சனை இப்போ முழுசாக சரியாகுது. நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே சாதகமாக முடிஞ்சு வரப்போகுது. முதல் விஷயம் சூப்பர். இரண்டாவது விஷயம், உடல் ஆரோக்கியம் படாத பாடுபடுத்தி இருக்கும். ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், சின்னவங்களோ பெரியவங்களோ, சதா நேரமும் ஏதாவது ஒரு மருத்துவம் செலவு வந்திருக்கும், மருந்து எடுத்துக்கிட்டே இருந்திருப்பீங்க. அந்த நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகுது. இரண்டாவது பிரச்சனை ஓவர் ஆயிடுச்சுங்க. மூணாவது, எங்கேயாச்சும் போலான்னு பிளான் பண்ணியிருப்பீங்க, குடும்பத்தோடையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோடையோ, எங்கேயுமே போக முடியாத மாதிரி அந்த பயணம் அப்படிங்கிற விஷயம் தடைப்பட்டுட்டே இருந்திருக்கும். அது இப்போ சரியாகுது. வெளியூர் பயணம் போயிட்டு வருவீங்க. குடும்பத்தோட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நண்பர்களோடையும் நேரம் கழிக்க வாய்ப்பு இருக்கு. சந்தோஷமா இருக்க போறீங்க.
மூணாவது விஷயம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக தாங்க இருக்குது. நான்காவது தந்தை மூலம் மருத்துவ செலவாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு செலவாக இருக்கட்டும் செஞ்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க. இப்போ அவர் மூலம் உங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த பாதகமான விஷயம் சரியாகுது. அவரால் இனி உங்களுக்கு உதவிதாங்க. நாலாவது விஷயம் ஓகே. அடுத்து ஐந்தாவது விஷயம் தொழில் ரீதியாக வியாபாரம் ரீதியாக கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ எந்த தொழில் செய்யுங்க, எந்த தொழிலில் வேணாலும் இருங்க, அதில் இத்தனை நாளாக 10 பைசா லாபம் எடுத்திருக்க மாட்டீங்க. நஷ்டத்துக்கு தொழில் பண்ணியிருப்பீங்க. அப்பாவோட தொழில், அண்ணாவோட தொழில், தாத்தாவோட தொழில், குடும்ப தொழில் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று, இல்லை நம்மெல்லாம் கால் வச்சுட்டோம், இது நம்ம பின்வாங்கினா கஷ்டம் நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி புலம்பிட்டு இருந்த உங்களுடைய தொழில் வியாபாரம் உத்தியோகம் எல்லாமே நீ லாபத்தை நோக்கி பயணம் பண்ண போகுது. உங்களுக்கு லாபம் உண்டுங்க. அடுத்ததா ஆறாவதுங்க, புதுசாக தொழில் தொடங்கணும், அது சம்மந்தப்பட்ட முயற்சிகள் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க. அது ரொம்ப தடையாயிட்டே இருந்திருக்கும். ஆனால் இப்போ அதற்கான உதவிகள் உங்களை தேடி வரும். அது மட்டும் இல்லைங்க, அது சம்பந்தமான உங்களுடைய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான நிலையை கொடுக்கும். புரியுதுங்களா? அடுத்து ஏழாவது விஷயம், உத்தியோக பணியில் இருக்கவங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ கூலி வேலை செய்றீங்க, இல்லை ஒரு முதலாளி கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குறீங்க, யாரா வேணா இருங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் அதிலிருந்த வேலை பளு வீண் அலைச்சல் எல்லாமே மாறுது. குறிப்பாக மேல் அதிகாரிங்க கூட வேலை பார்க்குறவங்க, உங்கள் முதலாளிகள் ரொம்ப இடம் கொடுத்துருப்பாங்க, இவங்க எல்லாம் இப்போ உங்களை புரிஞ்சுப்பாங்க. நீங்கள் இல்லைன்னா அந்த வேலையே நடக்காது, அந்த இடத்துல ஒன்றுமே இல்லைங்கிறத உணர்ந்துப்பாங்க, உங்களுக்கு ஆதரவாக நடந்துப்பாங்க. அடுத்து எட்டாவது விஷயம் குடும்பங்க. குடும்பம்தான் கண்ணிக்கு உசுறு. குடும்பத்தில் இருந்த பிரச்சனை தலை தூக்கிட்டு இருந்துச்சு இல்லையா, அது எல்லாமே இப்போ சரியாக போகுதுங்க. இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை எப்படியாவது சரி கட்டிடணும் முட்டி மோதி இருப்பீங்க. ஆனால் இத்தனை நாளாக பலன் கொடுத்துருக்காது. ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் கட்டாயம் முயற்சி பண்ணுங்க, அது சர்வ சாதாரணமாக அடங்கி முடியுங்க. இனி தலை தூக்குறதுக்கு வாய்ப்பே இல்லாத மாதிரி போக போகுது. இப்போ தொல்லையாக இருந்த 8 பிரச்சனைகள் உங்களுக்கு சரியாயிடுச்சு. அதில் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் கவனமாக இருக்கணும் இல்லையா? அது எந்த இடங்கள்னு சொல்கிறேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. முதல் விஷயம், கன்னிராசிக்காரங்களே நீங்கள் புத்திசாலி தான், நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. ஆனால் அதீத சிந்தனைக்கு இடம் கொடுக்காதீங்க. வேலையை பற்றி யோசிக்கிறது, குடும்பத்தை பற்றி யோசிக்கிறது, அதை பற்றி யோசிக்கிறது, இதை பற்றி யோசிக்கிறதுலாம் வேணாம். ஸ்டாப், அளவாக வச்சுக்கோங்க. அதுவே உங்களுக்கு போதுமானது. அடுத்ததாக உறவுக்காரங்க கிட்ட அனுசரித்து செல்வது உங்களுக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது. அடுத்து மூணாவது, பெண்களை பொறுத்த வரைக்கும் தடைப்பட்ட காரியங்கள், இந்த தடைகள் நீங்கி சாதகமாக எல்லா வேலையுமே செஞ்சுக்க போகிறீங்க. அடுத்து கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு அன்பும் பாசமும் அதிகரிக்கும். அடுத்ததாக அரசியல்வாதிகளுக்கு இது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தாங்க. ரொம்ப பிடிச்ச நண்பர்களை விட்டு பிரியதற்கான சூழ்நிலை வரலாம். ஸோ அது சண்டையால் இருக்கலாம், இல்லை இடமாறுதலாக இருக்கலாம். ஆனால் அதை நீங்கள் சரி செய்யக்கூடிய விதத்தில் தான் இருக்கும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய பொருட்களை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். மகனோ பணமோ பர்ஸோ ஏதாவது வண்டி வாகனம் சொத்து சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பத்திரமா வச்சுக்கோங்க. உடைமைகள் மீது கவனம் தேவை. அதே மாதிரி மகனோ மகளோ பிள்ளைகள் மீதும் ரொம்ப கவனம் செலுத்துங்க. அதே மாதிரி உங்களுடைய வேலையிலுமே கவனம் தேவைங்க. அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். பாடங்களை ஆர்வமாக படிப்பீங்க. பெற்றோர் வகையிலும் டீச்சர்ஸுடைய வகையிலுமே உங்களுக்கு பாராட்டுகள் உண்டு. மேலும் சொல்லலாம், ஏற்றமான காலகட்டம் தாங்க இது. அதாவது கன்னியை பொறுத்த வரைக்கும் கஷ்டமான காலத்தில் தான் இத்தனை நாள் பயணம் பண்ணியிருப்பீங்க. அது கொஞ்ச காலமாக ரொம்ப அதிகமாக இருந்துச்சு இல்லையா, அந்த பிரச்சனை கவலை இதிலிருந்து முழுசாக உங்களுக்கு விடுதலை கிடைக்க போகுது. அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கவங்க ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி உங்ககிட்ட தகராறு பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. அந்த குடும்ப சண்டை சச்சரவு மறையுது. உடல் ஆரோக்கியத்திலிருந்து அந்த பலவீன பிரச்சனை இப்போ சரியாகுது. உடல் ஆரோக்கியம் மேம்படுது. அதே மாதிரி உங்களுடைய எதிரிகள் எல்லாமே இனிமேல் உங்ககிட்ட அவங்க கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களை எதிர்த்து அவங்களால போராட முடியாது. அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய வயதானவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தின் மீது அக்கறை தேவைங்க. அதே மாதிரி ஏதாவது அவசரமாக முடிவெடுக்கிறீங்க அப்படின்னா அதை சுத்தமாக தவிர்த்துடுங்க. அது உங்களுக்கு செட்டே ஆகாது. புரியுதுங்களா? இப்போ இன்னும் விரிவாக உங்களுடைய கிரக
அமைப்பை வச்சு பலன் பார்க்கலாமா? அறிவுத்திறனை அள்ளி தரக்கூடிய புதன் பகவானை அதிபதியாக கொண்ட கன்னிராசி அன்பர்களே, சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் ஜாதகத்துல 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். இந்த இடங்கிறது குடும்பத்தை குறிக்கும், குறிப்பா தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்தை குறிக்கும். அந்த வகையில தந்தையாருடைய ஆரோக்கியத்துல கவனம் தேவை. அதே மாதிரி நீங்க எதிர்பார்த்த இடங்களிலிருந்து உதவிகள் கிடைக்கும். புதிய நண்பர்கள் உங்களுடைய தொழிலுக்கு தேவையான நன்மைகளை செய்வாங்க. ஸோ சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்துல கை வச்சாலும் மற்ற இடத்துல உங்களுக்கு சாதகமா நிற்கிறார். அடுத்து செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்துல வராரு. உங்களை விட தாழ்ந்த ஒருத்தர்கிட்ட கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய சூழ்நிலை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணணும், நம்முடைய வேலையை நம்ம கரெக்டா இருந்துட்டோம் அப்படின்னா மற்றவங்களுக்கு கை கட்டி பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு எதிராக இருக்கிறவங்களுடைய பலம் கூடுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. மனசுல சஞ்சலம் அதிகமாகி தூக்கம் கெட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்முடைய செவ்வாய் பகவான் நமக்கு சாதகமா இல்லை. இவர் சரி கட்டணும் அப்படின்னா அதுக்கு செவ்வாய்க்கிழமைகள்ல முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மாலையிட்டு 6 தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய இந்த செவ்வாய் பகவான் பாதிப்பிலிருந்து நம்ம பாதுகாத்துக்கலாங்க. அடுத்து புதன் பகவான் உங்களுடைய அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கார். உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்துல உயர்வை கொடுக்கிறார். குடும்பத்துல சுபகாரியங்களை நடத்தி வைக்கிறார். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவான் பண்ணக்கூடிய பாதகத்தை இவர் செய்யக்கூடிய விதத்துல உங்களுக்கு உயர்வை தராரு. அடுத்து குரு பகவான் இவர் உங்க ராசியில 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அரசாங்க வேலைகள்ல தடை இல்லாம நடக்கும். தொழில நல்ல ஆதாயம் கிடைக்கும். அடுத்து சுக்கிர பகவான் 7ஆம் இடத்துல உட்கார்றார். பிடிவாத குணத்தை கொஞ்சம் கைவிட்டுடுங்க. நீங்க எதிர்பார்த்த நன்மைகளும் சரி எதிர்பாராத நன்மைகளும் சரி உங்களுக்கு வந்து சேரும். அதேபடி சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாறிக்கோங்க. எதிரியுடைய அடையாளம் கண்டுபிடிக்க இது உங்களுக்கு உதவிகரமா இருக்கும். ஸோ சுக்கிர பகவானும் சூப்பருங்க, உங்களுக்கு ரொம்ப சாதகம். அடுத்து சனீஸ்வர பகவான் உங்க ஜாதகத்துல 6ஆம் இடத்துல உட்கார்றார். மேல் அதிகாரிகள் கிட்ட விரோதம் பாராட்டாதீங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ செஞ்சிருங்க. அவங்க என்ன சொல்றதுன்னா வெள்ளைக்காக்கா பறக்குதுன்னா கூட ஆமான்னு போட்டுடுங்க. அதே மாதிரி குடும்பத்துல சின்ன சின்ன தகராறு உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால குடும்பத்துல இருக்கவங்க அனுசரிச்சு நடந்துக்கோங்க. ஸோ சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் சின்ன ஒரு எச்சரிக்கை தான் கொடுக்கிறார், பெருசா பாதிப்பு இல்லை. அதே மாதிரி ராகு பகவான் 7ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். பணம் விரயம் ஆகிறதுக்கு வீண் அலைச்சல் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ எல்லா விதங்களையும் உஷாரா இருங்க, குறிப்பா பண விஷயத்துல. அடுத்ததா கேது பகவான் உங்களுடைய ராசியில 1ஆம் இடமான அனாவசியமான செலவுகளை அதிகரிச்சு கொடுக்கிறார். பண தட்டுப்பாடு உண்டாக்குறதும் இவர் வேலை பார்க்குறாருங்க. அண்ணன் தம்பி 2 பேருமே உங்களுக்கு கொஞ்சம் மிரட்ட தான் செய்கிறாங்க. இவங்களை சரி கட்டணும். என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு வியாழக்கிழமைகளும் தேவி துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய துன்பங்கள் விலகும். இந்த ராகு கேதுடைய பிரச்சனையை அழகா சரி கட்டிடலாம். துர்க்கை அம்மனுக்கு தான் இவங்க அடங்குவாங்க. புரியுதுங்களா? ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள். இதுவே உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் சிறப்பா இருக்க போகுங்கிறத உணர்ந்திருக்கும். இப்போ நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. கன்னி ராசி உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம். சூரியன் சனி இவங்களுடைய சஞ்சரிப்பினால நினைச்ச வேலையை நினைச்ச மாதிரி நடத்தி முடிச்சுப்பீங்க. உடல்நிலை சீரா இருக்கும். உங்களுக்கு போட்டியாளர்கள் விலகி ஓடுவாங்க. சொத்து சுகம் வாங்குவீங்க. வசதி வாய்ப்புகள் பெருகுது. இது சம்பந்தப்பட்ட கனவுகளும் நனவாகுது. கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமா முடிஞ்சு வரும். அடுத்து அஸ்தம நட்சத்திரம் குரு பகவானுடைய பார்வையினால உங்க மறைந்த செல்வாக்கு இப்ப வெளிப்பட போகுது. தொழில போட்டியாளர்கள் எல்லாமே வெல்லக்கூடிய நிலையை உண்டாக்கி கொடுக்கிறார். பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்பட போகுது. புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்து போட போறீங்க. அதுல மட்டும் கவனமா இருங்க. அதே மாதிரி ஷேர் மார்க்கெட், ஆன்லைன் பிஸ்னஸ் இந்த மாதிரியான விஷயங்களில் எச்சரிக்கை அவசியம். அடுத்து சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம். துணிச்சலுடன் செயல்படுவீங்க. புதிய சொத்து சேரும். குரு பகவானுடைய அருளாசியினால எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும். நினைச்ச வேலையை நினைச்ச மாதிரி நடத்தி முடிச்சுப்பீங்க. உங்களுடைய உடன்பிறப்புகள் வழியிலும் ஒத்துழைப்பு கிடைக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும். இப்போ நட்சத்திர பலன்களுமே அருமையா இருந்துச்சு. இதை தாண்டி உங்களுக்கான பரிகாரம்னு எடுத்துக்கிட்டா முதல் பரிகாரம் அனுதினமும் நரசிம்மரை வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகரிக்கும். அதே மாதிரி இன்னொரு பரிகாரங்க, வெள்ளிக்கிழமைகள் தோறும் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்மன் ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க. மாலை நேரத்துல வீட்டுல விளக்கேற்றி வைத்து அபிராமி அந்தாதியை படிப்பதன் காரணமா நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்குங்க. 3வது பரிகாரங்க, தினமுமே பெருமாளை வணங்க. வறுமை நீங்கி வாழ்வு வளம் பெறும். பகை விலகும். எதிர்ப்புகள் அகலும்.
நிகழும். இப்போ பொது பலன்கள் பார்த்தாச்சு, நட்சத்திர பலன்கள் பார்த்தாச்சு, பரிகாரங்களும் பார்த்தாச்சு. திரும்பவும் உங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு பார்த்துடலாமா? உங்கள் ராசிநாதன் ராகுவோட இணைந்திருக்கிறது உங்கள் தோஷத்தை குறைக்குதுங்க. 6ஆம் இடத்துல சூரியன் சனி இவங்களுடைய இணைவு சிறப்பான விஷயம். இந்த 6ஆம் இடம்ங்கிறது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய இடம். ஸோ நன்மைகள் மட்டுமே நடக்கும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டு. சுப காரியங்களில் இருந்த தடைகள் விலகுது. கடன் சுமைகள் குறையுது. எல்லா தொழில்களுமே சிறப்பாக நடக்கும். சுறுசுறுப்பு அதிகமாகும். காரிய தடைகள் விலகுது. வருமானம் போதுமான அளவு கிடைக்கும். திருமண வரன் கைகூடும். திருமணத்துக்காக ஏங்கிட்டு இருக்க பெண்களுக்கு திருமணம் கைகூடும். பெண்கள் குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கிட்டு இருந்திருப்பீங்க. குழந்தை பாக்கியம் கட்டாயம் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயருது. பொது வாழ்க்கையில கௌரவம் அதிகமாகுது. அடுத்து கவனமா இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தோம்னா கன்னிராசி ஆண்களா இருங்க, பெண்களா இருங்க, யாரா வேணாலும் இருங்க. ஆண்களா இருந்தீங்கன்னா பெண்கள் கிட்டையும், பெண்களா இருந்தா ஆண்கள் கிட்டையும் கவனமாக இருங்க. ஏன்னா கெட்ட பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கவனமாக இருங்க. அதே மாதிரி பிரச்சனை ஒன்று வருது அப்படின்னா அது மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக தான் வரும். மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் வராது. தேவையில்லாத சிந்தனை, ஒரு மாதிரி பாசிட்டிவாக திங்க் பண்ணுறது விட்டு நெகட்டிவாக அதிகமாக திங்க் பண்ணுவீங்க. அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. புரியுதுங்களா? அது மாதிரி மருத்துவ செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும்தாங்க. இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டா போதும். மற்றபடி கன்னிராசி கவலை இல்லாமல் இருக்கலாம். அந்த அளவுக்கு கிரகங்களுடைய அமைப்பு உங்களுக்கு ஆரம்பத்துல எப்படியோ, ஆனா இப்ப அழகா உட்கார்ந்துருக்காங்க. உங்களுக்கு நல்லது மட்டுமே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கண்ணிக்கு பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியை மட்டுமே கொடுக்கணும்னு ஒவ்வொரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. புரியுதுங்களா? கரெக்டா பயன்படுத்திக்கோங்க. வாழ்க்கை சிறக்கும், வாழ்வு செழிக்கும். வாழ்த்துக்கள். உங்களுக்கு பெரிய துணையே பெருமாள் தாங்க. அதனால பெருமாளை தினம் தினம் வணங்குங்க. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.